என்ன எல்லாரும் தைக்காம ஆளுக்கு ஒரு பைய கையில் வச்சுட்டு நின்றுட்டுருக்குறீங்க? அதான் இந்த பை நல்லா இருக்குதா? பெருசாக நல்லா தான் இருக்குது. இந்த பையெல்லாம் எப்படி இருக்குது? எல்லாமே சூப்பராக இருக்குது. என்னன்னா நாங்கள் வந்து இப்போ 5 வருஷமாக பை கம்பெனி வச்சுருக்குறோம், பண்ணிகிட்ருக்குறோம். இந்த பைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, மக்களோட தேவைக்கு, கம்பெனிகளோட தேவைக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் எங்களுக்குன்னு ஒரு ஒரு ஏம் இருந்தது. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளும் கம்மியாக கடைகளுக்கு பை கொடுக்கணும், மக்களுக்கு போய் சேர்றாப்புல அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. அதனுடைய ஒரு அந்த ஆசை நிறைவேற நாள் மாதிரி இந்த பை எங்களுக்கு நாங்கள் இப்போ தயார்படுத்தியிருக்கிறோம். இந்த பை பார்த்திங்கன்னா 20க்கு 16 சைஸு. பாலித்தீன் கவரை வந்து கொடுக்காம பையை கொடுக்கணும்னு நினைக்கிற கடைக்காரங்களுக்காக வேண்டி இதை நாங்கள் உண்டாக்கியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக 15 ரூபா 20 ரூபா வரும். ஆனால் நாங்கள் 10 ரூபாய்க்கு கொடுக்குறோம். காட்டன் பேக்கு ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இது ஃபுல்லுமே வெயிட் போட்டாலும் அது தாங்கும். எதுக்குள்ள கேரண்டியாக கொடுக்குறோம்னா கம்மியாக கொடுக்குறோங்கிறதுக்கோசம் தரம் கம்மியாக கொடுக்கக்கூடாது, அது ஒரு விஷயம். ரெண்டாவது விலை கம்மியாக நாங்கள் கொடுக்குற ஒரு காரணம் மக்களுக்கு போய் சேரோன்னு. கவரை தவிர்த்துட்டு பை கொடுக்கணும்னு நினைக்கிற கடைக்காரங்க இங்கே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய கடைக்காரங்க வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, விலை அதிகத்தினால கொடுக்க முடியாது. ஆனால் நாங்கள் 10 ரூபாய்க்கு கொடுக்குறோம், இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கடைக்காரங்களுக்கு நாங்கள் வைக்கிற வேண்டுகோள். இதை நாங்கள் வந்து டீலர்கிட்ட கொடுத்து சேல் பண்ணிடலாம், ஆனால் காசை மட்டும்தான் திரும்பி வரும், இது மக்கள்கிட்ட போய் சேராது. அதுக்காக வேண்டிதான் இதை நாங்கள் 10 ரூபாய்க்கு கொடுக்குறோம். கடைக்காரங்க எங்ககிட்ட நேரடியாக பேசி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். நன்றி.